ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் என்ன பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பட்ஜெட் ரேஞ்சில் வால் மவுண்ட் டிவி ஸ்டாண்டு எப்படி வாங்குறது, அதை எப்படி ஃபிட் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரீசெண்டாக நான் அமேசானில் வால் மவுண்ட் டிவி ஸ்டாண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த வால் மவுண்ட் ஸ்டாண்டு இது தான். 499 ரூபாய்க்கு இந்த வால் மவுண்ட் டிவி ஸ்டாண்டை வந்து வாங்கினேன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா 26லேருந்து 55 டிவி வந்து நீங்கள் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கேஜி வரைக்கும் நீங்கள் வெயிட் தாங்கும் அப்படின்னு இந்த டிவி ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒன் டேயில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து டெலிவரி சார்ஜ் இல்லை. நான் ப்ரைம் மெம்பர்னால எனக்கு டெலிவரி சார்ஜ் இல்லை. நீங்கள் வந்து ப்ரைம் மெம்பர் இல்லைனா உங்களுக்கு 50-60 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உண்மையாலேயே 50 இன்ச்சஸ் டிவி ஃபிட் பண்ண முடியுமா, இது எப்படி தாங்குது, அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த டிவி ஸ்டாண்டு. முதல்ல இந்த செவ்வக வடிவத்தில் இருக்க இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் செவுத்தில் அடிச்சிருங்க. அதாவது 4 பக்கம் வந்து ட்ரில் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். செவுத்தில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல 2 ஐட்டம் தான் இருக்கும் இதில். முதல்ல செவ்வக வடிவத்தில் ஒன்று இருக்கும், 2 கம்பி மாதிரி இருக்கும், அதை இப்போ காட்டுறேன். அப்புறம் அந்த பாக்ஸ் உள்ள இந்த 2 கம்பி மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டாண்டு. டிவிக்கு பின்னாடி நீங்கள் இதை தான் ஃபிட் பண்ணணும். ஸோ இங்கே 4 ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் உங்கள் டிவிக்கு பின்னாடி. உங்கள் டிவி வந்து தலைவாணிக்கு கீழே வந்து நீங்கள் கவுத்தி வச்சுக்கோங்க. கீழே 2 தலைவாணியுமே வச்சுக்கோங்க, அதுதான் சேஃபு. ஸோ அது மாதிரி 2 தலைவாணி கீழே கவுத்தி வச்சுட்டு, ஸோ இங்கே 4 ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் 4 பக்கமும் உங்கள் டிவிக்கு பின்னாடி. அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் கரெக்டாக வைக்கணும். நீங்கள் அந்த மேலேயும் கீழேயும் கரெக்டாக அந்த இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும் வைக்கணும். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து 2 ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 ஹோல்ஸை விட்டுட்டு 4ஆவதாக வைக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நாங்கள் ஃபிட் பண்ணுறோம் இப்போது. இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிக்கோங்க. டிவி பின்னாடி இருக்கும், டெம்பரரி ஸ்க்ரூ தான் அது. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. டிவி பின்னாடி இருக்கும் 4 ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். 1 2 3 4 இருக்கும். ஸோ இதில் வந்து பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரூ எதுவுமே வந்து ரிசீவ் ஆகலை. 499க்கு வந்து ஸ்க்ரூ எதுவுமே ரிசீவ் ஆகலை. இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி வாட்டர் ஸ்க்ரூ எதுவும் ரிசீவ் ஆகலை. வேறு ஏதாவது ஸ்க்ரூ ரிசீவ் ஆகாத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கடையில் தான் வாங்கினோம். 35 ரூபா அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ அது ஸ்டாண்டுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து 600 700 ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்க்ரூவோட வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டில் வந்து ஸ்க்ரூ வரல. ஸோ அதை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்து டைட் பண்ணுறோம். மேலே டைட் பண்ணியாச்சு. இதுமாதிரி கீழே டைட் பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து டிவியில் இருக்க ஸ்க்ரூ. கீழே ஸ்க்ரூ வந்து எங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு டிவியோட வருதான்னு பார்த்துக்கோங்க. கீழே ஸ்க்ரூ வந்து எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் நாங்கள் தனியாக வெளியே வாங்கினோம். ஸோ அது டிஃப்ரெண்ட்டில் இருந்தது. ஆனால் கிடச்சிருச்சு. ஃபிட்டாக தான் இருந்தது. அதுவும் நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 50 இன்ச்சஸ் டிவி. ஸோ இது ஃபிட் பண்ண முடியுமா இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கேஜி வரைக்கும் இருக்கும். அது 50 இன்ச்சஸ்னால 10 கேஜி வரைக்கும். உங்கள் டிவி வந்து என்ன கேஜி இருக்குன்னு உங்கள் பாக்ஸில் போட்டிருப்பாங்க. இல்லை நெட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அது கீழே போட்டிருப்பாங்க இவ்வளோ வெயிட்டுன்னு. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 60 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நோ ப்ராப்ளம். நம்மளது டிவி வந்து பார்த்தீங்கன்னா 10 கேஜி தான் இருக்குது. உங்கள் டிவி என்ன ரேஞ்சில் இருக்குன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது 50 இன்ச்சஸ் டிவி. இஃப்லுகான் டிவி வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ 2 ஸ்டாண்ட் வந்து நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வந்து 3 ஹோல்ஸ் விட்டுருக்கோம்ல, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 4வது ஹோல்ஸ் கரெக்டாக வச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஸ்க்ரூ வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா மேலேயும் கீழேயும் இதுவாக இருக்கும். இங்கே 1 2 3 4வது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1 2 3 4வது ஸ்க்ரூ ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறோம். நல்லா டைட் ஃபிட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஆடாது, உங்களுக்கு ஷேக் ஆகாது. இப்போ ஃபுல் டைட் வைக்கிறோம். இது வந்து டெம்பரரி ஸ்க்ரூ. கலர் தெரியுதுங்களா, சேஞ்சஸ் தெரியுதுங்களா? வெளியே வாங்கின ஸ்க்ரூ இது. கீழே ஏதாவது வச்சுக்கோங்க, ஒரு போர்வையோ இல்லை தலைவாணியோ வச்சுக்கோங்க டிஸ்பிளே கீழே. ஸோ அது ரொம்ப முக்கியம் உங்கள் டிவிக்கு. இப்போ 4 பக்கம் ஸ்க்ரூ போட்டோம் ஃபைனலாக. இப்போ டிவி வந்து இப்போ ஸ்டாண்டு மேலே வைக்க போகிறோம். இப்போ இந்த குக்கி மாதிரி இருக்குல்ல, இது மேலே இருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டாண்டு வந்து ஃபிட் பண்ணணும். இதுதான் போய்ட்டு ஆங்கிள் மாதிரி வந்து சொருகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். இது மேலே ரெண்டுமே மேலே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை நம்ம அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி நம்ம குக்கியுமே மாட்ட போகிறோம். எல்லா ஆங்கிளும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டிவியை வந்து வால் மவுண்ட்டில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அந்த குக்கி மாதிரி இருக்குல்ல, அது செவ்வாய் வடிவத்தில் வந்து கரெக்டாக உட்காருதா நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த குக்கி மாதிரி இருக்க மாட்டணும். அதில் போய்ட்டு பின்னாடி போய் மாட்டணும்.
ஸோ கரெக்டாக இப்போ வந்து பார்க்கணும், அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக பார்த்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி 2 பேர் பிடிச்சிக்கணும் சேஃபாக. இப்போ வந்து அந்த குக்கி மாதிரி மாட்டிட்டோம் இப்போது இடத்துலையும். டிவி முன்னாடி செவ்வக வழியாக காமிச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி அந்த குக்கி போய் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆங்கர் மாட்டுற மாதிரி தான். ஸோ 2 பக்கம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் அது பக்கம் ஈக்குவலாக இருக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி இழுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ டிவி வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு பயனுள்ள வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.